ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவம் என்னென்னா, ப்ரொமோவில் வந்து அன்ஷிதா வந்து பயங்கரமாக தாக்கியிருப்பாங்க நம்ம முத்துக்குமாரனை. அதுக்கு வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, அதுவும் வந்துட்டு உன்னை வந்து சௌந்தர்யா உன்னை வந்து பிஆர்னு சொல்கிறாங்க, வெளியில் உனக்கு பிஆர் தான் போயிட்டுருக்குன்னு போட்டு வச்சிட்டாங்க. ஆனால் உள்ள ஒருத்தருக்கு பிஆர் போயிட்டுருக்கு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவனை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவர் உடனே எந்திரிச்சு உன்ன மாதிரி நல்ல உள்ளவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் போனாங்க. இப்போ வந்தார், வந்து அப்படியே ஃபீல் பண்ணி, நீங்கள் எல்லோரும் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பணப்பட்டி எடுத்துகிட்டு வருவானா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பண்ணிங்க பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஒரு வருத்தப்பட்டு சப்போர்ட் பண்ணிங்களா, அதுவே எனக்கு போதும். நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் சம்பாதிச்ச விஷயங்கள். ஆனால் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அவங்க அப்படின்போது நான் என்ன பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கும்போது அவங்க டப்புன்னு எழுந்திருக்கிறாங்க. இல்லைடா, நான் ஒன்றும் அதுக்கு சொல்லலை, நீ இந்த வெற்றி நல்லா விளாட்ற, இந்த வெற்றி உனக்கு உண்டானது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன தரம் பண்ணுவாங்க, நீ வெளியே வந்ததுக்கப்புறமா உடனே வந்துட்டு ஜெயிக்க வச்சது நான் தான் சொல்லிட்டு அவங்க வந்து கிரெடிட்ஸ் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன், மற்றபடி நான் லவ் யூ தான்டா அப்படின்ட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, திரும்ப மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா வந்தவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த விஜய் சேதுபதியும் பயங்கரமாக கலாச்சார், நீங்கள் முத்து ஜெயிக்க வைக்கிறது தான் வந்துருங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு. அப்போத்திலேருந்து அவர் சொல்லிட்டார். இப்போ திரும்ப இவங்க இந்த மாதிரி சொன்னவொடனே வந்து இவங்க என் மேலே வச்ச அன்பால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன்ட்டார். சௌந்தர்யா மூஞ்சி சரியில்லை, ஜாக்லின் மூஞ்சி சரியில்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சாரின்னு சொல்லி அப்படியே போகிறாரு. எல்லோரும் கூப்பிட்றாங்க, எங்கே போகிறவா வந்து பக்கத்தில் உட்கார மூஞ்சி சரியில்லை, நம்மளுக்கு அப்படி கண் கலங்குது. ஏண்டா ஒருத்தன் ஃப்ரம் டே ஓலேருந்து இது வரைக்கும் வெற்றிக்காக என்னென்னமோ போடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரை பணையை வச்சு வெளியே போய் அந்த பணப்பட்டு தூக்கிட்டு வரான். ஒரு கட்ஸு வேணாமா? இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் இவனோட வெற்றி பங்கு போடுறதுக்கு இத்தனை பேர் வரீங்க, இவனை தாக்கிறதுக்கு இத்தனை பேர் வரீங்க. ஏன்டா மற்றவங்க வீட்டில் யாருமே எதுவுமே பண்ணவே இல்லையா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு. ஆனால் அங்கே உட்கார வச்சோடனே தர்ஷா குப்தா வராங்க, சுனிதா வராங்க, சிவகுமார் எல்லோரும் அதான் ஒரு ஃபீல் பண்ணதை. சுனிதா வந்துட்டு இந்த மாதிரி நான் உண்மையாக தான் எல்லாருமே அன்பாக வைப்பேன், நீ உண்மையிலே சூப்பர், நீ மற்றதெல்லாம் யோசிக்காத. ஏன்னா அன்ஷிதாவும் சுனிதாவும் பயங்கர டீப், அவங்களே சொல்கிறாங்க, நீ அவங்க சொன்னதெல்லாம் யோசிக்காத, நீ சூப்பராக பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லவங்களுக்கு சோதனை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.